ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். ஒரே குழம்பு ரெசிபியாக பார்த்து கவின்ஸ் ஹோமில் போர் அடிக்குதாங்க. அதனால தான் சரி கொஞ்சம் ஸ்வீட் ரெசிபி செய்யலாம், இனிமேல் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் அல்வா செய்ய போகிறேன். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். தோலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெழுகு வந்து போடுறாங்க, அதனால் தோல்லாம் சீவிட்டு ஆப்பிள் அந்த மாதிரி மிக்சியில் நம்ம எந்த அளவுக்கு மிக்சியில் போட்டால் பீசஸாக போட்டுக்கோங்க. 3 ஆப்பிளை தோல் சீவிட்டு பீசஸாக போட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, ஆப்பிள் மட்டும் தான் அடிக்கணும். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா காற்று பட்டதுமே அந்த கலர் மாறிடுங்க. பாருங்கள், அரைச்சி வச்சதும் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து நெய், பவுடர் சுகர், அப்புறம் ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து இன்றைக்கி நான் அல்வா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். அதில் 100 ml நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததும் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா அப்படியே அதிலே ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே நெய்யில் வந்து இப்போ ஆப்பிள் விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆப்பிள் போட்டதுமே அப்படியே பொரியுதா, நெய் வந்து சூடாக இருக்குங்க. இது அப்படியே சிம்மிலேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இப்படி கரண்டி வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. 10 minutes கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. 10 minutes வந்து அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்குங்க. கரெக்டாக 10 minutesக்கு அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் வந்து இப்படி தனித்தனியாக நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி கரெக்டாக 10 minutesக்கு அப்புறம் ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் 10 minutes. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சீனியை வந்து மிக்சியில் நல்லா பவுடராக அடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 ஆப்பிள் எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி. இது வந்து 2 பேர் சாப்பிட்லாங்க. இந்த அல்வா 2 பேர் சாப்பிட்ற அளவு செய்கிறேன். 3 ஆப்பிள் வச்சு 2 பேர் தான் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், சீனி போட்டதும் அந்த ஆப்பிளும் அந்த சீனியும் அப்படியே ஒட்டிக்கிச்சு பாருங்கள். நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் அல்வா நல்லா செஞ்சுட்டிங்க அப்படின்னு அர்த்தம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு. இப்போ பாருங்கள், அது தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் வந்து ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஏலக்காய் பொடியே பிடிக்கலன்னா ஒரு ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே முழுசானாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வீட்டில் கண்டிப்பாகவே இருக்கும் ஆப்பிள்ங்கிறது. ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ இது கூட கலருக்காண்டி ஆரஞ்சு கலரு சேர்த்துருக்கேன். கேசரி பவுடர் ஆரஞ்சு கலரு. என்ன கலர்னாலும் சேர்த்துக்கலாங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ சேர்த்துக்காங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த பக்கம் நெய் வந்து தனியாக பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். நல்லா இது கலர் வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த நெய்யை இப்போ பாருங்கள், அல்வா இந்த சைடு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பக்கம் நெய்யை வந்து தனியாக இன்னொரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், அல்வாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. 20 minutesல பண்ணிடலாங்க. இந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சு 10 minutes நீங்கள் குக் பண்ணுறீங்க, அப்புறம் இதை சர்வ் பண்ணுறோம். 20 minutesல டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த ஆப்பிளோட மொத்த ஃப்ளேவரும் உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்குங்க. வாயில் போட்டதுமே பார்த்திங்கன்னா அப்படி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் கவின்ஸ் ஹோம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, டாட்டா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.